இங்கே பாருங்க, ஈசல் நம்ம வீட்டுக்கு வந்து மழை பெஞ்சதும் நிறையா வந்திருக்கு. இப்போ நம்ம அதை எப்படி பிடிக்கலாங்கிறதே பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நிறையா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கரமாக வருது. சாப்பிடும் ஃபுல்லாத்தையும் இந்த தெரியுது இப்பதான் இந்த இதெல்லாம் இல்ல முன்னாடி ரெக்கரக்கே தான் நிறைய தெரிஞ்சு போருமா இங்க வாங்கோ வாங்கோ கோழிகளா வாங்கோ. அது முன்னாடி ஈசல் மக லைட் இருக்கிறதும் அங்கே போதுமா. மீடியாவில் தான் ரெக்கை தான் இருக்கும். பிடிச்சி வச்சிருந்தா காலைல பிடிச்சிருந்தோம். அதில் நல்லா காலைல வெளில பார்த்தோன்னா அவ்வளோ விசல் இருந்தது. இப்போ அதில் ஃபுல்லாக வந்து கழுவி இப்போ வந்து அலசி தண்ணியில் ஊற்றி அதெல்லாம் அலசிக்குவோம். சரிங்களா? இப்போ அலசலாம் வாங்க. அதில் போட்டுமா அலசிட்டு 2 டைமே அப்புறமா காய வச்சு அப்புறமா அது இருக்கும். இப்போ 2 அலசியாச்சு. இப்போ வந்து நம்ம காய போட்டுக்கலாம். 1 மணி நேரம் காய்ச்சி நல்லா வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காய்ச்சா தான் நல்லா ஒரு மாதிரி இதாக வரும். அதுக்கப்புறம் வந்துக்கலாம். அம்மா தூக்கிட்டு வாங்க நீங்கள். எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது காமிக்கிறோம் வாங்க. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு வறுத்துக்கலாம். வீட்டில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்துக்கிட்டு அந்த இதில் கட்டி காய வச்சுக்கலாம். வேற சட்டி வச்சுக்கணும். குழம்பு வைக்கிறது பாருங்க, ஃபஸ்ட்டு அலசணுமா, அது கொண்டது காய வச்சதும் அந்த காய்ஞ்சதும் ரெக்கை இதுன்னு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு தான் லைட்டாக வறுத்து காய வச்சு வந்து இப்போ வறுக்கிறோம். பாருங்க, உயிரோடு இருக்கிறதும் அப்படியே பறக்குது. அதுக்கு தான் அப்படியே லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் காய வச்சுக்கலான்ட்டு. எவ்வளோ ஈசல் பிடிச்சிருக்கோம் பாருங்க. பிடிக்க எங்கே போனோம், தானா வந்து வலையில மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டுது. அதான் பறக்கு பாருங்க. நாங்கள் பிடிக்கலாம் போகல, வீட்டுக்கே வந்துச்சு. போட்டாச்சு.
இருக்க முன்னே இது எவ்வளோடி அப்படி பிடிச்சிருக்கோம். இப்போ முன்னாடி பக்கம் கம்மியாக இருந்த மாதிரி தானே. இப்போ ஈசலை வறுத்தாச்சுங்க. இதை காய வச்சு இது பண்ணலாம். காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்பயே வாசனை அப்படி அடிக்குதுங்க. இதை காய போட்டு புடச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். இப்போ காஞ்சிச்சுங்க. இப்போ அள்ளி புடச்சிக்கிட்டு திரும்ப வறுத்துக்கலாம். இங்க பாருங்க, 1 கிலோ வரும். என்ன ரேட்டு வரும்? அதே ஈரம் அந்த சுற்றில் ஈரம் தானே வரும். மறுபடியும் கொட்டி வறுக்கிறோம்ப்பா ஈஸில். மாமா இது எண்ணெய் மாரி இப்படி இதாகுது மாமா. எடுத்து பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ தோல்லாம் நீக்கியாச்சு. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. எங்கள் வயலை சுற்றியே பூரா கரையாம்பூத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி கரையான்லேருந்து வர்றது தான் அந்த ஈசல். ஈசல் வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரெண்டாவது இந்த பக்கவாதம், முகவாதம் நிறையா சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பக்கவாதம் இது எல்லாத்துக்குமே நல்லது. கை காலில் சுளுக்கு, மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது தான். சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பொரி போட்டிருக்கோம். பொரி, பொட்டுக்கடலை, அதை போட்டு இதையும் போட்டு கலந்துருக்கோம். தனியாகவே சாப்பிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இதோட சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு வந்து சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதுமாரி நீங்களும் கிடைச்சிச்சுன்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் ஈஸ்வரன் வந்து பிடிக்க போனே போகல. நாங்கள் காலைல இப்படி இடம் போகும்போது பார்த்தோன்னா, வீட்டில் லைட்டு போட்டு வெளில போகும்போது பார்த்தோன்னா, அப்போ தானாகவே வந்துச்சு. அதனால் பிடிச்சோம், செஞ்சோம். அருமையாக இருக்குது, ரொம்ப ருசியாகவும் இருக்குது. தனியாக சாப்பிட்றதுக்கு, வறுத்ததில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் பொரியும் பொட்டுகளில் அவரு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. முன்னாடி நீங்களும் அங்கே கிடைச்சிச்சுன்னா பிடிச்சி வறுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இல்லை சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காத போது எங்க இப்போ நிறைய இடத்துல இது ஈசல் விற்கிறாங்க, கிடைக்குது. ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி இது ரொம்ப நல்லது, எல்லாம் ரொம்ப சரியாகும். ரெண்டாவது வந்து இந்த ஆஸ்துமா கூட கொஞ்சம் சரியாகும், ரொம்ப நல்லது. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க.